அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயபாலன். நாம இந்த வீடியோவுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னா, நம் உடம்பினுள் உருவாகி நம்மை கொல்லும் யமன் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருக்கிறோம். என்ன நம்ம உடம்புக்குள்ள அப்படி உருவாகி எப்படி நம்மளை அது கொல்லுது, யார் அந்த யமன் அப்படிங்கிறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதற்கு முன்னால நம்ம வீடியோ மூலமாக நிறைய சமூகத்திற்கு தேவையான சமூக அக்கறையுள்ள பல விஷயங்களை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த விஷயங்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற முறையில இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் ஃபர்ஸ்ட் அந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற அந்த பட்டன் ஒரு அமுத்துங்க. அதுக்கு பக்கத்துல நோட்டிபிகேஷன் அதை அமுத்துனீங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஒரு இது வரும். அதை கொடுத்தீங்கன்னா நாம போடுற வீடியோவோட லிங்க் உடனடியாக உங்களுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் இதை இந்த வீடியோவோட லிங்கை உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய உறவினர்களுக்கும் அனுப்பி அவங்க எல்லாத்தையும் இதை பார்க்க சொல்லுங்க, அவங்க எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஜாஸ்தி ஆகுதோ அந்த அளவிற்கு யூடியூப் பேஜில் நம்ம வீடியோ முன்னிலைப்படுத்தப்படும். அப்போ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்த்து அவர்கள் இந்த வீடியோ மூலமாக பயன்பெற உதவிகரமாக இருக்கும். ஓகே, இப்போ நாம நம்ம நிறைய நம்மளுடைய எல்லா வீடியோக்கள்லையுமே நம்ம என்ன பார்த்து போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா, நாம சாப்பிடுற சாப்பாடு உணவில் உள்ள அந்த சர்க்கரை என்று சொல்லக்கூடிய அந்த குளுக்கோஸ் ரத்தத்தின் மூலமாக உறிஞ்சப்பட்டு அது என்ன பண்ணுது, நம்ம உடம்புல உள்ள ஏறக்குரிய 20 ட்ரில்லியன்ல இருந்து 100 ட்ரில்லியன் வரைக்கும் செல்கள் நம்ம உடம்புல இருக்கு. அந்த செல்களுக்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்டு அந்த செல்களுக்கு உள்ள ஒரு சின்ன ஒரு குட்டியூண்டு என்ஜின் இருக்கு, ஒரு பவர் ஹவுஸ் இருக்கு, அது பேரு மைட்டோகாண்ட்ரியா. அந்த பவர் ஹவுஸ்க்குள்ள இந்த ஆக்சிஜன் நுரையீரல் வழியாக நமக்கு கிடைக்கும் உயிர்காற்றின் மூலமாக எரிக்கப்பட்டு நமக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான சக்தி கிடைக்கிறது. அப்போ இந்த மாதிரி அந்த இடத்துல எரியும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப உதாரணமா ஒரு 2 வீலர்லயோ அல்லது ஒரு 4 வீலர்லயோ பெட்ரோல் எரிக்கப்பட்டுச்சுன்னா என்ன வேஸ்டா வரும்? கார்பன் டை ஆக்சைடு வேஸ்டா வரும், கார்பன் மோனாக்சைடு வரும், லெட் வரும், ஆர்சனிக் வரும், சல்பர் வரும், சல்பர் டை ஆக்சைடு, இந்த மாதிரி வேஸ்டேஜஸ் எல்லாம் வரும். அதே மாதிரி ஒரு தொழிற்சாலையில் ஃபியூயல் எரியும் போது அதிலிருந்தும் பலவிதமான நச்சு பொருட்கள் வேஸ்டேஜா வெளியே வரும். அதே மாதிரி நம்முடைய அந்த மைட்டோகாண்ட்ரியா என்று சொல்லக்கூடிய அந்த செல்லுக்குள்ள இருக்கிற பவர் ஹவுஸ்க்குள்ள இந்த சர்க்கரை உயிர்காற்றின் துணையுடன் எரிக்கப்படும் பொழுது என்னவாகுதுன்னா, பல பயோ வேஸ்ட் என்று சொல்லக்கூடிய வேஸ்டேஜ் உருவாகுது. உதாரணமா யூரியா, யூரிக் ஆசிட், அது போக சல்பர், அப்புறம் அது போக ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரு வேஸ்டேஜும் உருவாகுது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் தான் நாம நம்ம உள்ளே உருவாகி நம்மை அழிக்கும் யமன் அப்படின்னு சொல்றோம். சரி, என்ன இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்னா, சாதாரணமா நாம சுவாசிக்கிற உயிர்காத்து O2 ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2 O என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜனுடைய அணுக்கள் சேர்ந்த ஒரு மூலக்கூறு O2 அப்படிங்கிற ஒரு ஆக்சிஜன் உயிர்காற்று. இது எப்படி இருக்கும்னா ஸ்டேபிளா இருக்கும். அதாவது இது எது கூடயும் போய் உடனடியாக ரியாக்ட் ஆகாது, வினை புரியாது. ஆனா இந்த பயோ வேஸ்ட்ல வெளியே வரக்கூடிய O2 அப்படிங்கிற ஒரு வேஸ்டேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு மைனஸ் எலக்ட்ரான் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும். இதை எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, ஒரு ரவுடி எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி இதை சொல்லலாம். எப்படின்னா, இது தன்னை நிலைப்படுத்திக் கொள்வதற்காக, இப்ப இதுக்கு ஒரு மைனஸ் ஜாஸ்தியா இருக்குது, இதுக்கு ஒரு பிளஸ் இருந்ததுன்னா இது என்ன ஆயிரும், அமைதியாகி ஸ்டேபிள் ஆகி அதோட வினை புரியக்கூடிய தன்மை நியூட்ரல் ஆகி அது என்ன ஆகும், அமைதியா அடக்கொடுக்குமா இருக்கும். அது வரைக்கும் இது ரவுடித்தனமா சுத்திட்டு இருக்கும். அப்போ இந்த மாதிரி இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நம்ம செல்கள்ல உருவாகக்கூடிய பயோவேஸ்ட்ல மட்டும்தான் வருதா அப்படின்னா அது மட்டுமல்ல. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உருவாகிறதுக்கு பல காரணிகள் இருக்கு. இப்போ உதாரணமா இண்டஸ்ட்ரியலைசேஷன், அர்பனைசேஷன், தொழில்மயமாக்கல், நகரமயமாக்கல், அதற்கு அடுத்தபடியா ஏராளமான வாகனங்கள், அந்த வாகனங்கள்ல டீசல் வாகனம், பெட்ரோல் வாகனம், இந்த வாகனங்களில் இருந்து வெளிப்படக்கூடிய புகைகள், அது போக ஓசோன்ல விழுந்த ஓட்டை காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய யூவி ரேஸ் என்று சொல்லக்கூடிய அல்ட்ரா வயலட் ரேஸ், இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ், ஆல்பா, பீட்டா, காமா ரேஸ், இப்படி பலவிதமான கதிர்வீச்சுகள், அணுக்கதிர்வீச்சுகள், அயனைசேஷன், இப்படி பல காரணங்களும் நம்முடைய இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த
நச்சுத்தனமான அந்த ரவுடித்தனமான ஒரு எலிமெண்ட் வந்து நம்ம ரத்தத்தில் உற்பத்தி ஆவதற்கு, நம்முடைய அணுக்களில் உற்பத்தி ஆகுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. சரி, என்ன பண்ணும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்? இது வந்து நம்ம சொல்றோம், முதல்ல சொல்லியிருக்கோம், இது வந்து ஒரு நிலையற்ற தன்மை. அது வந்து எது கூட வேணாலும் போய் ரியாக்ட் ஆகி தன்னை நிலைப்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யும். அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து ரத்தத்தினுடைய உட்புறத்துல, அதாவது ரத்த குழாயினுடைய உட்புறத்துல வந்து ரத்தம் வந்து வலுவழுப்பாக வழுக்கி கொண்டு செல்வதற்கு தகுந்த மாதிரி அதனுடைய உட்புறம் வந்து ரொம்ப ஒரு பளபளப்பான வலுவழுப்பான தன்மையுடன் கூடிய எபிதெலியம் செல்ஸ் அப்படின்னு செல்களால் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த எபிதெலியம் செல்ஸ் போய் டேமேஜ் பண்ணி அந்த வலுவழுப்பு தன்மையை என்ன பண்ணிரும், சொரசொரப்பு தன்மையா மாத்திரும். அது போக இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு, அதுல குறிப்பா வந்து லோ டென்சிட்டி கொலஸ்ட்ரால் சொல்லக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ரால், இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போய் என்ன பண்ணும், தொந்தரவு பண்ணி அதனுடைய தன்மையை ஆல்டர் பண்ணி அது கூட வேற சில நச்சு பொருள்கள், அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் ஒன்று சேர்த்திருத்து ஒரு பிளேக் என்று சொல்லக்கூடிய ஒரு பசை மாதிரி ஒரு ஒட்டக்கூடிய தன்மையுள்ள ஒரு பொருளாக மாத்திவிடும். அதுக்கு வந்து என்ன சொல்லுவோம்னா, நம்ம மெடிக்கல் டேர்ம்ல ஏத்ரோஸ்கெலரோசிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஏத்ரோஸ்கெலரோசிஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிளேக் தான் என்ன ஆகுது அப்படின்னா, இருதயத்தினுடைய அந்த மெல்லிய ஆர்டரிஸ் சொல்லக்கூடிய அந்த ரத்த குழாய்களில் போய் ஒட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு மேல டெபாசிட் ஆகி அடைப்பை ஏற்படுத்தி இறுதியாக பலவிதமான இருதய நோய்களை உண்டு பண்ணி, இருதய மாரடைப்பை உண்டு பண்ணி அது மரணத்திற்கு ஏதுவாக இருக்கிறது. இதே பிளேக் வந்து மூளையில் போய் படிந்தால் அங்க மூளையிலுடைய இரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தி அப்ப நம்ம வந்து திடீர்னு ஒரு ஸ்ட்ரோக் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதுபோக இந்த பிளேக் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மரபணுக்கள் என்று சொல்லக்கூடிய டிஎன்ஏ போய் அதை தொந்தரவு பண்ணி அதை ஆல்டர் பண்ணி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த டிஎன்ஏ வந்து வழக்கமான ஒரு செல் செயல்பாடுகளில் வந்து டிஸ்டர்ப் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி அதை வந்து ஒரு கேன்சர் செல்லா மாத்திருது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ். சோ இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து நம்ம உடம்புல பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் காரணமாக, அழிச்சாட்டியங்கள் காரணமாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னா, ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வருது, லங்ஸ் ப்ராப்ளம்ஸ் வருது, கிட்னில ப்ராப்ளம்ஸ் வருது, மூளையில அடைப்புகளை ஏற்படுத்துது, கேன்சரை உருவாக்குகிறது. இப்படி பலவிதமான நோய்கள் நம்ம மூட்டுல வந்து பாத்தீங்கன்னா, இது இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் போய் என்ன பண்ணுது, மூட்டுல வந்து அலர்ச்சியை உண்டு பண்ணி ஒரு இன்ஃப்ளமேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த அலர்ச்சி நோயை உண்டு பண்ணி மூட்டுல வந்து வலிகளை ஏற்படுத்துது. அந்த கார்டிலேஜ் சொல்லக்கூடிய அந்த வளைந்து நெளியக்கூடிய அந்த மூட்டை இணைக்கக்கூடிய அந்த தசைகளை எல்லாம் இறுக்கி மூட்டுல வந்து ஒரு இறுக்கத்தன்மையை ஏற்படுத்தி மூட்டு தேய்மானத்திற்கு வழிவகுக்கிறது. இப்படி நம்ம உடம்புக்கு எக்கச்சக்கமான தீமைகளை செய்யக்கூடியதுதான் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நச்சு பொருள். சோ இப்படி ஒரு விஷயம் நம்ம உடம்புல, நம்ம ரத்தத்துல நம்ம உற்பத்தி ஆகுது, நம்ம உடம்புல உற்பத்தி ஆகுது, நம்முடைய செல்களில் உற்பத்தி ஆகிறது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து இப்படி பல விதமான நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் நாம இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எப்படி டேக்கிள் பண்ணலாம், எப்படி இதை மேனேஜ் பண்ணி நாம வந்து ஒரு ஆரோக்கியமான தன்மையை, ஒரு நோயற்ற வாழ்வை நாம் அடைய முடியும் அப்படிங்கிறத நாம இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை பத்தி தெரிந்து கொள்வதன் மூலமாக இதை எப்படி நம்ம எஃபிஷியன்ட்டா மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அடுத்த வீடியோல நாம இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எப்படி நம்ம மேனேஜ் பண்ண போறோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவரும் இன்புற்று நலமுடனும் வளமுடனும் வாழ வேண்டும் என்று அருட்பேராற்றலை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.